திமுக மீண்டும் மீண்டும் பலம் பெறும்போது காங்கிரஸுக்கு தான் நெருக்கடி. அதான் முதல்ல அந்த வார்த்தை சொன்னேன். ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்கள், அந்த குரல்லாம் குறையும், இந்த சத்தம்லாம் வராமல் போயிடும். இப்போ இதே மாணிக் தாகூர் வந்து இப்போ சத்தத்தை எழுப்புற இப்போது இன்னும் ஒரு 10 நாட்களில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா திமுக தரப்போகிறது. கூட்டணி உறுதியாகிற பட்சத்தில், வெளியே போகாத பட்சத்தில் ஒரு சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ராகுல் காந்தியோட ரிக்வெஸ்ட்டு 2 கேட்டாங்க, 1 கொடுத்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு 4 ராஜ்யசபா கிடைக்கும் போது 1 கொடுப்பதால் ஒன்றும் கெட்டு போக போகிறதில்ல. ஸோ அப்போது நீங்கள் ராஜ்யசபா கொடுத்து 29 மடக்குனா என்ன பண்ணுவீங்க? உங்கள் குரல் என்னாச்சு? நீங்கள் எப்படி நெகோசியேஷன்னா, நீங்கள் 10 வருஷமாக இருக்கிறீங்க, ஒரு அன்பாக பேசி, சார் இவங்களாம் இருக்கிறாங்க, எங்ககிட்ட சண்டை போடுறாங்க, நீங்களே எம்எல்ஏ ஆகணுமா, நீங்களே எம்பி ஆகணுமா, இப்போ இவங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லையான்ற மாதிரி ஒரு குரல் இருக்குது. ஸோ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 2-3 கொடுங்க, 29 பத்தாது, ஒரு இன்னும் 4 சேர்த்தி கொடுங்க, 30, இப்படி பேசி வாங்கினா ஈஸி. நீங்கள் சண்டை போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது நல்லாவே இருக்காது கூட்டணியில். ஆனால் மாணிக்கம் தாக்கூர் என்ன சொன்னார் சார், 173 தொகுதிகளை திமுக போட்டிட்டுச்சு, அதில் 133 தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க, அந்த தோற்ற இடங்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. என்ன லாஜிக் இது? இப்போ பீகாரில் 61 இடங்கள் வாங்கி நின்றார்கள், 5 தான் ஜெயித்தாங்க. இப்போ பீகார் இதை வச்சு, இந்த கான்செப்ட் வச்சு பீகார் பேசுவோமே, என்ன சொல்லுவாங்க? நீங்கள் 5 தான் ஜெயிச்சிங்க, கூட ஒன்றா 2 வாங்கிக்கோங்க, 7 போதுன்னு சொன்னால் ஒத்துப்பறா?